அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது குஸ்கா. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் கத்திரிக்காய் மசாலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸ்லோலே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் புதினா, நீளமாக நறுக்குன்னா 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சுருக்க பொடி இது கூடவே சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ இதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்துருக்கேங்க, அதனால் 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 2 விசில் வந்தோன்னே இறக்கி வச்சிடலாம். அடுத்தது குஸ்காவை தாளிச்சுக்கலாங்க. லாஸ்ட்டில் தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 அன்னாசி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி. இப்போ குஸ்காவை தாளிச்சுக்கலாம். குக்கர்லேருந்து 2 விசில் வந்துருச்சுங்க. நம்ம குஸ்காவை தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, அரிசியோட இது மாதிரி மெதுவாக கலவிக்கோங்க. இப்போ குஸ்கா ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி. இப்போ இது 2த்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க. முந்திரி இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வேர்க்கடலை வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ இது 2த்தையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளி. இது சின்னதாக இருந்ததுனால 1 போட்டிருக்கேங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி கூட போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வாசனை போக 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. அடுத்தது இதில் 150 கிராம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கியாச்சுங்க. பார்க்கும் போதே தெரியும் பாதி வெந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை முந்திரி பொடியை சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு.
இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.